முதலமைச்சர் கோப்பை தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு அன்பரசு. 3வது ப்ரைஸ்னா 50,000 ரூபாய் ப்ரைஸ் வந்து போன வாட்டி நம்ம ஸ்டேட்லேயே வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. எனக்கு வாழ்த்துக்கள். பார்க்கறது இப்போ டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் யாரும் வந்து நேற்று ரீஜனில் எத்தனை பேர் எழுதிருக்கீங்களா? 7 பேர் மெடல் வாங்கியிருக்காங்க. கோல்டு, சில்வர், பிரான்ஸ் எல்லாருக்கும் எல்லாரும் ஸ்டேட்ஸில் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸ்டேட்டில் ஜெயிச்சனுடைய வாழ்த்துக்கள். உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட உடற்பயிற்சி கூட தொகுதியில் கொடுத்துருக்கேன். கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு இந்த இடத்துல உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல மாஸ்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அதனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல குரு இருந்தால் எதை வேணாலும் சாதிக்க முடியும். இன்னைக்கு ஒரு கோட்வன் பார்த்தா ஐயா அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, மிக உலகத்திலேயே மிகவும் சிறந்த ஒரு இடம் எதுன்னா ஒரு தாயின் கருவறையும் வகுப்பறையும் தானே. அந்த மாதிரி வகுப்பறையில் பாடல்களை தாண்டி உடற்கல்வின்ற ஒரு வகுப்பறையில் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பொசிஷன் எடுத்துகிட்டு வந்துருக்கு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தேவராஜ் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து டெய்லியோட தொழில் வந்து பால் கறந்தது. அவர் சொல்லுவார், காலை 2 மணிக்கு எழுச்சி போகிறார். எழுச்சிட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வைப்பார். எவ்வளோ? 1000 ரூபாய் வைப்பார். 1000 தான் எடுத்துட்டு தான் பால் கறக்கிறதுக்கு அவரை போவார். எங்களுக்கு சின்ன வயசில் அவர் உடற்கல்வி தான் சொல்லி கொடுத்தாரு. தண்டால பார்த்தீங்கன்னா பல இருக்கும். பாம்பு தண்டால், கிளாப் தண்டால், தவளை தண்டால் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செய்யறீங்களா? சரிங்களா? உடம்புறையே கேட்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து பழைய முறையில் எடுத்தோம்னா ஜிம் போகிறதுக்கு முன்னாடி தரப்பாடம் கற்றுட்டு தான் உடற்பயிற்சி கொடுத்துக்கே உள்ளே போகணும். அப்போ தான் அந்த ஒரு ஸ்டாமினா உடம்புல இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு பாம்பு அடிச்சுட்டே போவார். தவறுதலும் பண்ணுவார். அவர் அந்த அளவுக்கு ஸ்டாமினா உள்ள ஒரு பர்சன். அவர் இப்போ நோம்பர் இருந்துட்டாரு. இந்த சமயத்தில் அவரை நினைவு கூறுவது அவருடைய உருவமா இன்னைக்கு இவரை நான் பார்க்குறேன். நிஜமா அந்த ஒரு ஏன்னா அவருனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரயில்வேஸ்க்கு வேலைக்கு போயிருக்காங்க. இப்போ இவருனால வந்து நிறைய பேர் தமிழ்நாடு போலீஸ்க்கு போயிருக்காங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். இதை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு ஏக்கச்சக்கமான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணிருக்காரு. அது இல்லாமல் யார் யாருனாலும் பொருளாதார ரீதியில் லிமிட்டட் பொருளையும் அவங்களுக்கு அனைத்து உதவிகளையும் அவரே செய்கிறார். நீங்கள் இன்டர்நேஷனல் லெவல் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் போகிறாங்கன்னா மொத்த செலவையும் அவரே ஏற்றுக்கிறாரு. அது வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லிகிட்டே போனால் அப்படிப்பட்ட ஒரு துணை முதலமைச்சர் கிடைச்சிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்கள் இதை தாண்டி நீங்கள் மேலே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக துணை முதலமைச்சருடன் நம்ம அணுகினால் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அவர் செஞ்சு கொடுப்போம். இந்த சமயத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த உடற்பயிற்சி கொடுத்த நீங்கள்லாம் நல்லா பயன்படுத்தணும், பயன்படுத்தி பராமரிக்கணும். அதுக்கு நம்பிக்கை 100% நம்பிக்கை எனக்கு கிருஷ்ணா சார் மேலே இருக்கு. உங்க மாதிரிதான் இருக்கு. அது டிசிப்ளினாக இருக்கிறீங்க எல்லாம். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுயா ஒரே விஷயம் சொல்கிறேன், இதை அப்படியே கீப்பப் பண்ணுங்க. 3வது படிக்கிறாங்க, பாக்ஸிங் ஒரு வருஷமா செய்கிறேன்றாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். உக்காப்பா உங்களுக்கு வந்து அறிவுரை சொல்றதுல தாண்டி நீங்க எங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அறிவுரை சொல்றதுல நீங்க இருக்கு. ஏன்னா அந்த டெய்லி அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில போறவங்களுக்கு ஒரு ஒழுங்கம் இருக்கும், டிசிப்ளின் இருக்கும். அவங்க வந்து எதுலையுமே வந்து ஒரு கரெக்டா இருப்பாங்க. அவங்க படிப்புலையும் கரெக்டா இருப்பாங்க, எல்லாத்துலயுமே அவங்க கரெக்டா இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மேலே வரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு இந்த உடற்பயிற்சி கூட வச்சு கொடுத்துருக்கோம். ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் சொன்னீங்கன்னாலும் அதையும் வாங்கி கொடுத்து உங்களுக்கு பயன்படுற மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க கூடிக்கொண்டு என்னுடைய மீண்டும் ஒரு முறை இந்த உங்களை வந்து இங்கே எங்களோட ஒருங்கிணைத்த நகரக்கழக செயலாளர், நகரக்கழக நிர்வாகிகள், இந்த ஊராட்சி இந்த நகர பேரூராட்சி மன்ற உறுப்பினர் திரு புன்னைக்கொடி மற்றும் இளைஞரி தம்பி விஸ்வா முச்சி மற்றும் கலவை நகரக்கழக நிர்வாகிகள் சனாவுல்லா பாய் அவர்களுக்கும் மற்றும் கவுன்சிலர்கள் சோட்டாபாய் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த திரு மகேந்திரன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.